This is Vega from Pepper Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்ப்போம், ட்ரேடிங்ல குறிப்பாக ஸ்கேல்பிங் எடுத்துக்கோ இல்லைனா இன்ட்ராடே பொசிஷனலாக எடுத்துக்கோ. ஸோ இது எல்லாத்தையும் விட ட்ரேடிங்கில் ஒரு ஹை ப்ராஃபிட் நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படின்னா, ஸோ இருக்கிற ட்ரேடிங் மெத்தட்லேயே ஸ்விங் ட்ரேட் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இது வந்து பிகினர்ல இருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் மெத்தட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன டைம் கொடுக்குறோமோ அந்த டைமுக்கு தான் நம்மளுடைய முதலீடு வந்து ஒரு பெஸ்டான வருமானம் திருப்பி கொடுக்கும். அப்போ அதுக்கான டைம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான பலனும் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை தான் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம செய்யலாம், அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட். ஸோ ஸ்விங் ட்ரேடிங். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் நமக்கு மேஜராக என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டமில் பை பண்ணணும், அதே மாதிரி டாப்பில் செல் பண்ணுறது. இது வந்து பேசிக்காக ஸ்விங் ட்ரேடிங்கோட ஒரு ஃபார்முலா. பட் இதை தாண்டி நம்ம அதில் ஒரு அக்யூரேட்டான ஒரு என்ட்ரி, ஒரு எக்ஸிட், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ், இதை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி தான். ஸோ ஸ்விங்குக்கு வந்து நான் இண்டெக்ஸில் வந்து எப்போவுமே செலக்ட் பண்ணுறது நிஃப்டி மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுறது. பட் நமக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டில் என்ன முக்கியமான விஷயம் தெரியணும் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டு வந்து எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதுங்கிறது தெரியணும், அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட் என்னங்கிறது தெரியணும், அதே மாதிரி எக்ஸிட் பாயிண்ட் என்னங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். கிட்டத்தட்ட இந்த 3 விஷயங்களும் ஒரு ட்ரேடுக்கு கம்பல்சரி அவசியமான ஒரு விஷயம். பட் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்விங் எடுக்கும்போது வந்து, அதுவும் குறிப்பாக இண்டெக்ஸில் வந்து நம்ம ஸ்விங் எடுக்கும்போது எல்லாருமே பயப்படுற விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது டைம் டிகே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான அந்த விஷயத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சுன்னா எப்படி அதை வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வரும். பட் இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே சொல்யூஷன், வீக்லி எக்ஸ்பைரியை நம்ம கையில் எடுக்கிறதோட மந்த்லி எக்ஸ்பைரியை வந்து நம்ம கையில் எடுக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டில் நமக்கு ஜூலை மந்த்து வந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம், அதை எதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம், அதோடைய டார்கெட் என்ன, நம்ம எவ்வளோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் வந்து என்ட்ரி எடுக்கிறது 15th அப்புறம் தான். ஒரு மந்த்லி டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கணும்னா 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் எப்படி போகுதுங்கிறத வாட்ச் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறமா 15th அப்புறம் ஒரு ட்ரேட் எடுத்து அதை 25th இல்லைனா அந்த மந்த்லி எக்ஸ்பைரி பீரியட் வரைக்கும் கூட அதை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் பேஸில் நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நம்ம அது இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம வந்து அதை விரிவாக நம்ம பார்க்கலாம். பட் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து எடுத்துருக்கோம். அதாவது டபுள் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது இஎம்ஐ கிராஸ்ன்னு கூட நம்ம வந்து இண்டிகேட்டரில் எடுத்துக்கலாம். ஸோ இஎம்ஐ கிராஸில் நம்ம எடுத்துருக்கிற பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 and 20. அதாவது ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு வந்து 9 எக்ஸ்பென்ஷியல் பீரியட் மூவிங் ஆவரேஜும், லாங் டைமுக்கு வந்து 20 பீரியடும் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்த்து ஓவரால் நமக்கு ஆல்ரெடி ஜூன்லேயே வந்து ஒரு டாப்பை தொட்டுட்டு ஜூலையில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே வந்து ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அதாவது எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்லேயும் உங்களுக்கு ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. ஸோ அதுக்கு கீழே ஒரு க்ளோசிங்கும் நடக்குது. திரும்ப என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே நமக்கு இந்த ஒரு பிரேக் டவுன் கீழே நடந்துச்சோ அந்த லெவலை திரும்ப பிரேக் பண்ணாமல் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப ஒரு
க்ளோசிங் நடக்கணும். ஸோ இதுதான் நமக்கு கன்ஃபர்மேஷன். அதாவது இங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறத நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. பட் ஆனால் கண்டினியூவாக இது இன்னும் ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தால் தான் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இது என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹை பாயிண்ட்டை உடைக்காம அதுக்கு கீழே நமக்கு வந்து என்ன ஆகணும்னா ஒரு க்ளோசிங் நடக்கணும். இது வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 17ஆம் தேதி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்குது. அதாவது 9:15 to 1:15 வரைக்கும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும், அதில் நடக்குது. ஸோ நம்ம செகண்ட் ஹாஃப்லேயே என்ட்ரி வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே நமக்கு என்ன ஆகுனா ஒரு லாங் ஆகஸ்ட் வரைக்குமே வந்து கீழே வந்து நல்லா ஃபால் ஆயிருக்கு. பட் இதுக்கு வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்ஸை இந்த மெத்தடில் எடுக்கலாம். ஸோ டார்கெட்டை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிபொனாச்சி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையிலேருந்து மேட்ச் பண்ணி எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சோ, அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம அதை பிச் பண்ணோம் அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட எப்போவுமே நிஃப்டியோடைய கேரக்டர் வைஸ் படி 618 தான் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ நம்ம எடுத்த லெவல் வந்து இங்கே தான் 618 வந்து அதே மாதிரி அங்கே என்ன இருக்குன்னா ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்கு. திரும்ப நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரேக் டவுன் நடந்த ஹை பாயிண்ட் தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். நீங்கள் 1.618 வரைக்கும் நீங்கள் டார்கெட் மெயின்டைன் பண்ணலாம். அதாவது அந்த மந்தோடைய எக்ஸ்பைரி எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,109 அப்படிங்கிறது சாரி 25,167ங்கிறது க்ளோசிங் ப்ரைஸு. நம்ம செகண்ட் ஹாஃபில் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ 25,200 அப்படிங்கிற இந்த மணி புட்டை வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால், அதாவது இந்த 618 அப்படிங்கிற இந்த டார்கெட் பாயிண்ட் வந்து நமக்கு 25 ஜூலையில் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதை என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 17ஆம் தேதி ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 177 ரூபா 95 காசு, லோ ப்ரைஸ் வந்து 154, ஹை வந்து 212 ரூபா, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 201 ரூபா 90 காசு. கிட்டத்தட்ட 185 ரூபாயில் நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம். இப்போ நம்ம 25ஆம் தேதி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா க்ளோஸ் பண்ணணும் இந்த ட்ரேடை. இப்போ 25ஆம் தேதி நமக்கு வந்து ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் 232 என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் ஆகிருக்கு. ஹை வந்து 400 வரைக்கும் போயிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 373 வரைக்கும் க்ளோசிங் ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் அந்த மந்த்து எண்ட் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 545 571 வரைக்கும் என்ன இருக்குது நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பட் நம்ம 25ஆம் தேதி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 385 ரூபா ரேஞ்சில் ப்ராஃபிட் எடுத்திருந்தோம்னா 200 பாயிண்ட்ஸு ஆப்ஷன் ப்ரீமியமில் வந்து கிடச்சிருக்கும். இப்போ நம்ம என்ட்ரி ப்ரைஸோடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 185 × 75 13,875 ரூபா தான் உங்களுடைய கேபிட்டல். ஸோ ஸ்டாப் லாஸ் இதில் வந்து நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கனாலும் 7,500 ரூபா இதில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் 385 × 75 கிட்டத்தட்ட 28,875. ஸோ உங்கள் கேபிட்டலை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டதுக்கு அப்படியே கேபிட்டல் டபுள், அதாவது 13,000 சில்லரை தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, 28,000 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ ஒரு மந்த்லி இன்கம்மாக நம்ம வந்து ஆப்ஷனை அணுகும்போது, அதுவும் ஸ்விங்கில் நம்ம வந்து அணுகும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மந்த்லி வந்து ஒரு செக்கப் பண்ணி பாருங்கள்.
அதாவது இதை வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 மந்த் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தெரியும். ஸோ இதை உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னாலே ஏதோ வேண்டா வெறுப்புக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் இதோடைய வேல்யூ வந்து பெரிய பெரிய ப்ரொஃபஷ்னலுக்கே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லைவ் ட்ரேடுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.